சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணம். ஆனால் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியுள்ளது. இங்கு எண்ணெய், தங்கம், தாமிரம் போன்ற இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்தாலும் உள்ளூர் பலூச் மக்களுக்கு அதன் பலன் முழுதாக கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக நிலவி வருகிறது. பாகிஸ்தான் மத்திய அரசு இதை மறுத்தாலும் பலூச் மக்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் சுரண்டப்படுவதாகவும் உணர்கிறார்கள். இதன் விளைவாக பலூச் விடுதலை ராணுவம் போன்ற பிரிவினைவாத அமைப்புகள் தோன்றின. BLA என அழைக்கப்படும் பலூச் விடுதலை அமைப்பு பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானிடமிருந்து பிரித்து தனி நாடாக்க வேண்டுமென போராடி வருகிறது. இவர்கள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள், அரசு உட்கட்டமைப்பு மற்றும் சீன முதலீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். காரணம், சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தில் பலூச்சிஸ்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் பலூச் மக்களுக்கு இதனால் பயனில்லை என BLA கருதுகிறது. சமீபத்தில் பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்ற பயணிகள் ரயில் கடத்தப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் மார்ச் 11 அன்று நடந்தது. குவெட்டாவில் இருந்து பெஷாவருக்கு 400க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ரயிலை பலூச் விடுதலை ராணுவம் என்ற பிரிவினைவாத அமைப்பு கடத்தியது. போலன் மாவட்டத்தில் உள்ள தாதர் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்து ரயிலை நிறுத்திய பின்னர் ஆயுதமேந்திய குழுவினர் தாக்குதல் நடத்தினர். இதில் சில பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. பின்னர் பாகிஸ்தான் ராணுவம் தலையிட்டு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மார்ச் 13 வரை பல பயணிகள் மீட்கப்பட்டதாகவும் சில தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் அரசுக்கு காணாமல் போன பலூச் ஆர்வலர்களை விடுவிக்க 48 மணி நேர அவகாசம் கொடுத்தது. ஆனால் அரசு பதிலளிக்கவில்லை என கூறி BLA 214 பிணை கைதிகளை கொன்றதாக அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் ஆபரேஷன் கிரீன் போலான் மூலம் பயணிகளை மீட்டதாகவும் 31 பேர் இறந்ததாகவும் கூறுகிறது. ஆனால் BLA எனப்படும் பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவத்தின் கூற்று வேறுபடுகிறது. இதன் பின்னணியில் பல கேள்விகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் உளவுத்துறையின் தோல்வியா அல்லது BLAவின் புதிய ஆக்ரோஷமான உக்தியா? பாகிஸ்தான் இதை இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் தொடர்புபடுத்தி குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. இந்த சம்பவம் பலூச்சிஸ்தானில் நீண்ட காலமாக நடக்கும் பிரிவினைவாத போராட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.